நேற்று விஜய் சேதுபதி சார் திவாகரை நல்லா ரோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது வெளியில் இங்கே ஒரு விஷயத்த விஜய் சேதுபதி சார் அப்போ தான் பேசிட்டு போகிறாரு. இவர் சாண்ட்ராவை கூப்பிட்டு இதெல்லாம் வந்து பிராங்க் கிடையாது, நடந்த உண்மையான ஒரு விஷயந்தான், ஆனால் இதை வந்து வெளியில் ஷோ வந்து நல்லபடியாக காமிக்கணுன்றதுக்காக ஒன்று பண்ணுறாங்கன்னு இவர் அதில் உள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அது என்னன்னா, விஜய் சேதுபதி சார் முடிச்சுட்டு போகும்போதே இவர் இப்படி சொன்னாரா, அவர் காண்டாயிட்டார். ஓ, ஆக இப்போ நாங்கள் பேசுறது இதெல்லாமே வந்து ஒரு ஸ்கிரிப்டடு, இந்த ப்ராங்க் எல்லாமே உண்மையாக நடந்தது, நான் தான் மாற்றி சொன்னேன்னா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. திவாகருக்கு வந்து ஐயோ தப்பாக சொல்லிட்டோமா இல்லை கரெக்டாக சொன்னோமா அவர்னால நம்ப முடியல. விஜய் சேதுபதி சார் இப்படி சொன்னாலுமே அவர் வந்து அப்போ அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் நம்ம தப்பாக சொல்லிட்டோம் போல் சாண்ட்ரா கிட்ட, அப்போல்லாம் யோசிக்கல. இவர் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா, இப்போ விஜய் சேதுபதி சார் நம்மளை புகழ்றாரா இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்கிறாரா அப்படின்னு அந்த ஒரு கன்ஃபியூஷனில் தான் கடைசி வரையும் இருந்தாரே தாண்டி, திவாகருக்கு அப்பயே அவர் பண்ணது தப்பு, அவர் பேசின ஒரு விஷயம் வந்து கண்டென்ட்டே கிடையாதுன்றது வந்து அவருக்கு புரியல. விஜய் சேதுபதி சார் பேசினார், பேசிட்டு இது இவனுக்கு புரியல அப்படின்னு உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு போயிட்டார். இந்த மாதிரி அடிக்கடி ரோஸ்ட் பண்ணிட்டே இருந்தால் திவாகருக்கு தெரிஞ்சிடும், நம்ம ரொம்ப அன்வான்டாக பேசினா நம்மளை ரொம்ப ரோஸ்ட் பண்ணுறாங்க போல், கமருதீன் மாதிரி வீக்கெண்ட் ஆக்கிடுவாங்க போல் அப்படின்ற மாதிரி அவருக்கு தெரியணும். அந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணுங்கன்ற தப்பே கிடையாது.